இந்த உபவாச நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடிகள் எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, திராட்சை செடியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். திராட்சை செடி என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்பொழுது இந்த திராட்சை செடியில் ஒரு 3 விதமான காரியங்கள் 3 ஆராதனையிலே 3 பகுதியாய் பிரித்து இந்த உபவாச கூடுகையிலே முதலாவது பாகத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்து நாளை காலை ஆராதனையில் 2வது பாகத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3வது பாகத்தை மாலை ஆராதனையில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக இந்த நாளிலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வசனங்கள் தேவனுடைய வெளிப்பாட்டின் பேரிலே உங்களிடத்தில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். சர்வசாதாரணமாய் எடுக்கிற பிரசங்கமாக எடுத்துக்கொள்ளாமல் இதன் ஆழத்தை அறிந்து கடைபிடிப்பீர்கள் என்றால் தேவ ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். இதை ஏனோ தானோ என்று கேட்கிற பொழுது இதனுடைய சார அம்சம் உங்களுக்கு விளங்கி கொள்ளாமல் ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுவீர்கள். இந்த ஊடகத்தின் வழியே பார்க்கிற ஜனங்கள் சொல்ல சொல்ல அப்படியே நீங்கள் கேட்டுக்கொண்டாலும் அடிக்கடி இதை போட்டு கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களிடத்தில் இடைப்படுகிறது ஒவ்வொரு முறையும் வித்தியாசமாக இருக்கும். இந்த நாளிலே திராட்சை செடி கர்த்தராய் இருக்கிறார் இல்லை என்று சொல்லவில்லை. பிதாவாகிய தேவன் தோட்டக்காரராக இருக்கிறார் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தோட்டமாய் காணப்பட வேண்டும். திராட்சை தோட்டமாய் நாம் காணப்பட வேண்டும். அது என்ன திராட்சை தோட்டம்? நல்ல மண்ணாய் நீங்கள் இருப்பீர்கள், நல்ல நிலமாய் இருப்பீர்கள். ஆனால் சில விதைகள் வந்து பட்சிகள் போடுகிற பொழுது பலதரப்பட்ட மரங்கள், செடிகள், புல் பூண்டுகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். ஆனால் திராட்சை செடிக்கு அது ஒத்து வராது. ஆரம்பமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது போல் இருக்கும். இது ஆழமான ஆவிக்குரிய ஜனங்கள் அறிய வேண்டிய ஆழமான சத்தியங்கள். நம்முடைய இருதயம் நல்ல நிலமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நல்ல நிலத்திலே திராட்சை செடியாய் கர்த்தர் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. இந்த திராட்சை செடி என்று சொல்லுகிற பொழுது ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, அவர் திராட்சை செடி, அவரே மெய்யான திராட்சை செடி. நாளை காலையில் திராட்சை செடியில் இருக்கிற கொடியை குறித்து பார்ப்போம். நாளை மாலையிலே திராட்சை பழங்கள், கனிகளை குறித்து நாம் பார்ப்போம். இன்று தோட்டத்தை குறித்து முதல்ல பார்க்கணும். தோட்டம் இருந்தால் தான் மற்றதெல்லாம் காணப்பட முடியும். நீங்கள் இருந்தால் தான் கர்த்தர் உங்களிலே மகிமைப்பட முடியும். நீங்களே இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அதனால தான் சொல்லப்படுகிறது, உங்களை கர்த்தர் மேன்மையாகவே கர்த்தர் பார்க்கிறார். உங்களை விசேஷமானவர்களாகவே கர்த்தர் பார்க்கிறார். உலகம் உங்களை பலவிதமான காலகட்டத்திலும் காரியங்களை பார்க்கக்கூடும், அது முக்கியமல்ல. ஆனால் தேவன் என்ன பார்க்கிறார், தேவன் எப்படி பார்க்கிறார் என்பதை மட்டும்தான் விசுவாசி பார்க்க வேண்டும். என கர்த்தர் செல்வந்தனாக இருக்கிற பொழுது உலகமே என்ன செய்யும்? போற்றி மகிழும். ஐஸ்வர்யவானுக்கு அநேக நண்பர்கள் உண்டு, தரித்திரனுக்கோ வெகு சிலர் அவனுக்கு நெருக்கமாக இருக்கணும் பகைக்க ஆரம்பிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுடைய தோட்டத்தை நீங்கள் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும். தோட்டம் என்பது என்ன? விசுவாசிகளுடைய வாழ்க்கையாக இருக்கிறது, விசுவாசிகளுடைய இருதயமாக இருக்கிறது. தோட்டம் என்றால் என்ன? பல செடிகள், மரங்கள் எல்லாம் கனி கொடுக்கிறபடியினால் தான் அது பேர் தோட்டமாக இருக்குது. இப்பொழுது திராட்சை தோட்டம், நீங்கள் ஒரு திராட்சை தோட்டம், பலதரப்பட்ட மரங்கள் இருக்கலாம். ஆனால் அது திராட்சை தோட்டம் என்று நான் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், அந்த தோட்டம்
எல்லாருக்கும் இயேசுவை அறிவார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, அப்போ தான் புரியும். தோட்டம் என்றால் என்ன, திராட்சை தோட்டம் என்றால் என்ன? திராட்சை செடி, திராட்சை கொடிகள் எல்லாம் கொண்டது தான் திராட்சை கனி கொடுக்கிறது தான் திராட்சை தோட்டம். ஆனால் அந்த திராட்சை தோட்டம் மாம்சமாகிய யாவருக்கும் அது அருளப்பட்டுகிறது. இது இன்னும் கொஞ்சம் குழப்பம் தருகிறதா இருக்குது. மாம்சமாகிய யாவருக்கும் அவர் தேவனாக இருக்கிறார் அல்லவா? நீங்கள் பாருங்கள், நான் இதை பார்த்துருக்கிறேன், அதனால் உங்கள் இடத்துல சாட்சி பார்க்குறேன். இந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லலாம் லிக்கர் சர்வ் பண்ணுவாங்க, மதுபானம். நான் பார்த்துருக்கிறேன். அதை வாங்கி வைத்து கொண்டிருக்கிறவனை நான் பார்த்துருக்கிறேன். அதை வாங்கி குடிக்கிற பொழுது ஒரு சிலுவை போட்டு குடிப்போம். அதுக்கு கொஞ்சம் வேர்க்கடலை கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ். இதை குடிச்சிட்டு இதை சாப்பிடுவோம். இதுக்கும் ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு சாப்பிடுவோம். இது உண்மையிலே நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இவனுக்கும் கர்த்தர் இருக்கிறார். பரிசுத்தத்துக்காக இப்படி சனிக்கிழமை தோறும் வந்து உபவாசித்து கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்குள்ளே வர வேண்டும் என்று விசுவாசிமார்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள் அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டும் என்றும், ரட்சிப்பை பெற்றவர்கள் ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் என்றும் வந்து இருக்கிற ஜனங்கள், இவர்களுக்கும் தேவன் உண்டு. கல்வாரி சிலுவையிலே ஒருத்தன் கர்த்தாவே என்று சொல்கிறனுக்கும் கர்த்தர் தான். அவரை பின்தொடர்ந்து வந்து ஓசனா ஓசனா என்று சொன்னவர்களுக்கும் கர்த்தர் தான். மேல் வீட்டாரில் 120 பேர் போய் அமர்ந்திருக்கிறார், அவர்களுக்கும் கர்த்தர் தான். விழுந்து போகிற யாவருக்கும், மடங்கடித்து விழுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எழுமி பிரகாசிக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவருடைய பக்திக்கு ஏதுவான விதத்திலே கர்த்தர் காணப்படுகிறார். இந்த தோட்டம் என்றால் ரட்சிக்கப்பட்டு உபவாசம் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை காத்துக்கொள்ள உபவாசத்துக்கு வருகிறவர்களுக்கு மட்டுமல்ல. வேதம் சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 24:30 சொல்லுகிறது, மதி ஈனனின் திராட்சை தோட்டத்தை கடந்து போனேன். மதி ஈனனின் திராட்சை தோட்டத்தை நான் கடந்து போனேன். யார் எழுதுகிறா? சாலமோன் ராஜா பிரசங்கியாக எழுதுகிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்தையும் பிரசங்கி எழுதினது சாலமோன் ராஜா. மதியினுடைய திராட்சை தோட்டம் 30வது வசனம் சொல்லுகிறது, இவர் கடந்து போகிறார். 31வது வசனம் சொல்லுகிறது, அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினதையும் அதை கற்சுவர் இடிந்து கிடந்தது. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இதை நாம் வாசிக்கக்கூடும். மதிகேடனுக்கும் திராட்சை தோட்டத்தை கர்த்தர் அருள் செய்கிறார். ஏன்? பாவம் செய்யாதவன் இருக்கிற அதே சரீர உறுப்புகள் தான் ரட்சிக்கப்பட்டவனுக்கு இருக்கிற அதே சரீர உறுப்புகள் தான் ரட்சிக்கப்படாதவனுக்கும் இருக்கிறது. அதான் மாம்சமாக அவருக்கும் தேவன் அந்த மதியினுடைய திராட்சை தோட்டத்தை அவன் சரியான விதத்தில் பயன்படுத்த மாட்டான், பராமரிக்க மாட்டான் என்று அறிகிற தேவன் அவனுக்கு கொடாமல் இருக்க வேண்டும் என்பது மனுஷனுடைய யூகம், மனுஷனுடைய புத்தி. அவனுக்கு போய் திருமணம் பண்ணி வச்சாங்க பாரு. அவன் தெரியும் இல்லையா அவன் குடிகாரன்னு, தெரியும் இல்லையா அவன் சரீர குறைபாடு உள்ளவள் என்று தெரியும் அல்லவா. மக்களுடைய கணிப்பு என்னவென்றால் உடனே யூகித்து நியாயம் தீர்த்துவிடும். தேவன் அப்படி எல்லாம் எல்லாருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறவர் நம் தேவன். அதனால்தான் எல்லாருக்கும் சுவாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பொழிய பண்ணுகிற தேவன், யாவரையும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதமாகிய தேவன், மாம்சமாக யாவருக்கும் அவர் தேவன். அதனால்தான் அவர் தேவன். மதியினுடைய திராட்சை தோட்டமும் இருக்கிறது. விசுவாசிகளுடைய நீதியமான ஞான நிறைந்தனுடைய திராட்சை தோட்டமும் இருக்கிறது. திராட்சை தோட்டத்தில் வித்தியாசம் இல்லை, பராமரிப்பதில் வித்தியாசம் இருக்குது. எப்படி இந்த முள் வருகிறது, முள் எப்படி வருகிறது, எப்படி காஞ்சொரி முள் அதை மூடுகிறது, எப்படி அதன் சுவர்கள்லாம் இடிந்து விழுகிறது. ஆனால் கொடுக்கப்பட்டதோ திராட்சை தோட்டம். ஆனால் மதியினுடைய திராட்சை தோட்டம் 24:30 அது எப்படி இதெல்லாம் முளைக்கிறது என்று கேட்டால் இவன் நித்திரை செய்து விடுகிறான். அதான் அடுத்தடுத்த வசனங்கள்லாம் சொல்லும். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று கைகளை கால்களுக்கு இடையில் படுத்து கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறாயே சோம்பேறியே என்று வசனங்கள் ஆரம்பிக்கும். வறுமையான ஆயுதம் தரித்தினை போல வறுமை வரும், தரித்திரம் வரும், வழிபோக்கனை போல தரித்திரம் வரும், ஆயுதம் போல வறுமை வரும். இந்த தூக்கம் உனக்கு கந்தையை உடுத்து வைக்கும். இந்த சோம்பேறியினுடைய வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்டால் இந்த சோம்பேறித்தனமாய் தூங்கி விழுகிறது, பராமரிக்க முடியவில்லை. இந்த முச்செடிகள் முளைக்கிறதும் தெரியவில்லை, காஞ்சிற்கள் எழும்புகிறதும் தெரியவில்லை. இதனுடைய வேர்கள் என்ன செய்கிறது என்றால் சுற்றி போடப்பட்ட சுவர், திராட்சை தோட்டத்துக்கு என்று போடப்பட்ட சுவர்
அதனுடைய அஸ்திவாரங்கள் அதுக்கேற்ற இந்த செடிக்கும் கொடிகளுக்கு ஏற்ற மிருதுவான விதத்தில் இருக்கும். இந்த காஞ்செறி மரங்களும் இந்த முட்செடி மரங்களுடைய வேர்கள் வலுவாய் காணப்படும், வீரியம் அதிகமாக இருக்கும். அது போய் அஸ்திவாரத்தை இடித்து உடைக்கிறதா இருக்கும். இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் தெரியவில்லை. உங்கள் திராட்சை தோட்டத்தை நீங்கள் காத்துக்கொள்ள தவறினீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னத பாட்டில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் உன்னத பாட்டு அதே ஞானி எழுதுகிறார். இந்த உன்னத பாட்டும் இது காதல் சரிதை போல சிலர் சொல்லுவார்கள். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம ஒரே லவர், காட் லவர், அடுத்தது ஃபுட் லவர். அதனால் இது காதல் கதையா காதல் காவியமா என்றெல்லாம் சிலர் சொல்லுவார்கள். இது இப்போ அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். உன்னத பாட்டு 1:6 வாசிக்கிறோம், என் சொந்த திராட்சை தோட்டத்தையும் நான் காக்கவில்லை. இப்போ திராட்சை தோட்டம் கர்த்தர் தருகிறார். அதை காப்பது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. நம்முடைய ஐயா ஞானி அவரே சொல்லுகிறார், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கிறது இல்லை. எப்படி இந்த மற்ற மரங்கள் எல்லாம் வருகிறது? எப்படி இந்த மற்ற மரங்கள் இந்த முற்கள் எல்லாம் எப்படி முளைக்கிறது? ஆதியாகமம் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உனக்கு பூமி சபிக்கப்பட்டு இருக்கும், அது முள்ளும் கருக்கும் முளைப்பிக்கும், நீ எதை விதைத்தாலும் அதில் ஒரு வித்தியாசத்தை நீ காண்பாய் என்று சொல்லி வேதம் கர்த்தருடைய சாபமாய் இந்த மனுஷன் இதை வாங்கி கொண்டு வருகிறான். கையின் பிரயாசம் இவனுடைய வாழ்க்கையில் மிகவும் 18வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை நீ புசிப்பாய். ஏன் அந்த முள் வருகிறது என்று கேட்டால் பாருங்க, உங்களுக்கு தேவனுக்குள்ளே வருகிற பொழுது தேவனுடைய வார்த்தை நேரடியே கர்த்தர் சொல்லுகிறான், இந்த பழத்தை சாப்பிடாதே என்று. அதை சாப்பிட வேண்டும், வைக்க வேண்டும் என்ற ஒரு தந்திரமான குணத்திலே எப்படியோ வார்த்தைகளை பயன்படுத்தி தேவ சாயலற்ற இந்த வலு சர்ப்பம் ஏவாளை வஞ்சிக்கிறது. ஏவாள் சாப்பிட்டு தன் கணவனுக்கு பகிர்ந்தளிக்கிறாள். இந்த குடும்பம் ஏதேன் தோட்டத்தில் சுக செல்வமாய் வாழ வேண்டிய குடும்பம் இன்று துரத்தி அடிக்கப்பட்டு நடு வீதிக்கு வருகிறது. ஏன்? கீழ்ப்படிதல் இல்லை. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுது, தேவனுடைய வெளிப்பாட்டுக்கு கீழ்ப்படியாத பொழுது அதற்கேற்ற பலன்தான் இந்த முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கிற அனுபவத்தை விசுவாசி பார்க்கிறான். விதைக்கிறேன், வரவில்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஐயா கல்லுள்ள இடத்திலே பாறையான இடத்துல நீ விதைக்கிறாய், கொஞ்சம் வளருகிறது, ஆனால் கடைசியில் முடிவு எனக்கு நல்ல கனி கொடுக்கவில்லை. எப்படி? முள்ளுள்ள இடத்துல நீ விதைக்கிறாய். 30, 60, 100 கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல் நல்ல நிலத்தில் நீ விதைக்க வேண்டும். இப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறீர்களா? இப்பொழுது நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு புலனாகிறதா? எப்படி இந்த மதிகேடன் நித்திரை அந்த திராட்சை தோட்டத்தை குறித்த கவலையே இல்லை. திராட்சை தோட்டம் என்பது வேறு எதுவும் இல்லை. அவர் மெய்யான திராட்சை தோட்டி செடி என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு பல விதங்களில் பல குணதிசயங்கள் வழியாக ஒரு முறை கர்த்தர் பரிகாரியாக எழுந்தருளுகிறார், ஒரு முறை இரட்சகராய் எழுந்தருளுகிறார், யுத்த வீரராய் எழுந்தருளுகிறார், குடும்பத்தின் அங்கத்தினராய் மூத்த சகோதரனாய் ரோமர் 8 வாசிக்க மூத்த சகோதராய் இருக்கிறார், நமக்கு பரமபிதாவாய் இருக்கிறார், தேற்றலாங்கிய பரிசுத்தாவின் தாயாக காணப்படுகிறார், நமக்கு ஞானத்தை போதிக்கிற ஆசனாய் இருக்கிறார், நம்முடைய குடும்பத்திலே தலைவராய் அவர் இருக்கிறார். இப்படி பல காரியம், பரலோகத்தினுடைய எஜமானராய் அவர் காணப்படுகிறார், ஆவிக்குரிய ரீதியில் அக்கினியின் அபிஷேகத்தை தருகிறவராய் இருக்கிறார். இப்படி பல காரியங்கள் வழியாக இந்த திராட்சை செடி ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு குணாதிசயம், கிறிஸ்துவின் குணாதிசயத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் ஒரு வேலை அவர் சிக்ஷிக்கின்ற ஒரு செடியாய் இருக்கிறார். இன்னொரு செடியை போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர் இறக்க நிறைந்த ஒரு பரம பிதாவாய் காணப்படுகிறார், ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனாய் இருக்கிறார், நம் ஜெபத்தை கேட்கிறார் இருக்கிறார். இப்படி தேவனுடைய குணாதிசயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்துதான் நான் மெய்யான திராட்சை செடி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு தோட்டம் என்று சொல்லி நான் பேசி கொண்டிருப்பதன் காரணம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருதயமாகிய அந்த நல்ல நிலத்திலே இந்த திராட்சை தோட்டமாய் காணப்படுகிறது. ஒரு செடி அல்லையா, பல செடிகள் இருக்கிறது தான் திராட்சை தோட்டம். ஒரு மரம் தோப்பாகாது என்று சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இந்த திராட்சை தோட்டம் என்றால், ரோஜா தோட்டம் என்றால் ஒரு செடி வைத்திருக்கிறவன் தோட்டம் என்று சொல்ல முடியாது. அந்த தோட்டத்தில் ரோஜாவும் இருக்கும்,
ரோஜா தோட்டம் என்றால் ரோஜாக்கள் மட்டும்தான் இருக்கும். அதே போல் திராட்சை தோட்டம் என்றால் திராட்சை செடிகள் மட்டும்தான் இருக்கும். இப்பொழுது மெய்யான திராட்சை செடி என்று சொன்னால் அவருடைய சுபாவ கிளைகள், அவருடைய இறை, அதாவது தெய்வீகத்துக்குரிய குணாதிசயங்கள் ஒவ்வொன்றும் விசுவாசிகளுக்கு பலனை கொடுக்கிறதும் ஆசீர்வதிக்கிறதுமாய் இருக்கிறது, நம்மை உருவாக்குறதா இருக்கிறது. ஜபத்தை மட்டும்தான் கர்த்தர் கேட்பார் என்று ஆரம்பத்தில் வந்த விசுவாசி இப்பொழுது என்ன நடக்கிறது, நான் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி தான் நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்லதொரு பாடத்தை பாடசாலையின் வழியே கடந்து செல்லுகிறான். அதனால்தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் விவிதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, வந்தது ஜபத்திற்கு. ஆனால் இந்த மனுஷன் என்ன போதிக்கின்றார், நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன, நீங்கள் பயிற்றுவிக்கப்படுகிறீர்கள் ஒரு பாடசாலையின் வழியாக. அதனால்தான் சொல்கிறார், நான் பெரம்போடு வருகிற ஆசானா என்னை வைத்து விடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறீர்கள். கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு கன்னிகையாக, மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாக சபை பரிசுத்தப்படுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த வழியிலே வருகிறார். நீங்கள் உங்கள் ஜெபம் குறிப்புகளுக்கு மட்டும் பதில் வர வேண்டும் என்றால் ஆலயத்துக்குள்ளே வர வேண்டிய அவசியம் விருதா. ஆலயத்துக்குள்ளே வருகிறது நீங்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்டோரை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டிருக்கிறார். எதற்காய் கர்த்தர் சேர்த்து கொண்டிருக்கிறார் என்றால், இன்னும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே கனி கொடுக்கவும் பலப்படவும், கிறிஸ்துவுக்குள்ளே வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் ஒரு நல்ல பரிசுத்தமுள்ள ஒரு கன்னிகையாய், மணவாட்டியாய், மணவாளனான கிறிஸ்துவுக்கு நீங்கள் காணப்படுவதற்குத்தான் சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார். இப்பொழுது பாருங்கள், இந்த திராட்சை தோட்டம் எதினால் மாசுபடுகிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த திராட்சை தோட்டத்தை எதினால் இந்த மதியினனுடைய திராட்சை தோட்டத்தில் எப்படி முட்கள் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். கள்ள உபதேசங்கள் உங்களை பரிசுத்தமாக்கும். அதான் இந்த யோவான் 15வது அதிகாரத்தில், இந்த 10வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் சொன்ன என்னுடைய உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு சத்தியம் உங்களுக்கு விடுதலை தரும், உபதேசம் உங்களை சுத்தமாக்கும். இந்த உபதேசம் கண்ட இடத்துல கிடைக்காது. இந்த உபதேசம் சபையில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த உபதேசம் எதற்கு என்று கேட்டால், சீர்பொருளுக்கும் கடிந்து கொள்வதற்கும் ஸ்திரப்படுவதற்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவர்கள் வழிநடத்தப்படுவதற்கும் இந்த உபதேசம் காணப்படும். உபதேசம் என்பது இதுதான். சிலுவை குறித்த உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. பாருங்கள், திராட்சை செடியை குறித்து, திராட்சை தோட்டத்தை குறித்து உங்களுக்கு நான் முகவரை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இனி போக போகத்தான் நாம் பார்க்க போகிறோம். இது மதியீனன் என்றால் என்ன, ஞானம் உள்ளவன் என்றால் என்ன? இது உலக மகா ஞானி. இவர் சொல்லுகிற, என் சொந்த தோட்டத்தை நான் காவல் காக்கவில்லை, என் சொந்த தோட்டத்தை நான் காக்கவில்லை. எப்படி ஐயா காக்க முடியும்? எப்படி இந்த தோட்டம், திராட்சை தோட்டம், நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறது என்று செல்லம் பார்க்க போகிறோம். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஆதி காலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். பாருங்க, ஆதி காலையிலே போகிற எழும்புகிற பழக்கமுடையவர்களுக்கு திராட்சை தோட்டங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒன்றுக்கும் மேற்பட்ட செடி தோட்டம் என்று நான் சொன்னேன். இங்கு தோட்டங்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவினுடைய ஆழம், அகலம், நீரம், உயரம், இந்த அன்புக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிறதை குறிக்கிறது. ஜெபித்தால் பலன் வர வேண்டும். ஜெபிப்பதற்கு முன்பு நமக்கு கனவு வந்துவிடும், கற்பனைகள் வந்துவிடும். இதெல்லாம் ஜெபித்து கர்த்தர் கொடுப்பார். இதை வைத்து இதை செய்யலாம், அதை வைத்து அதை செய்யலாம் என்ற ஒரு கணக்கில் இருக்கும். ஜெபத்தை கர்த்தர் வேறு விதமாய் உங்களுக்கு பதில் அளிக்கிறார் என்றால், அநேகர் சோர்ந்து போவார்கள், அநேகர் இடரை விழுவார்கள், அநேகர் பின்வாங்கி போவார்கள். இதெல்லாம் மேய்ப்பனில்லாத ஆடுகள் செய்கிற காரியம். பூர்ண சபை இருக்காது, மேய்ப்பனுக்கும் அதற்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்காது, ஒரு சரியான மேய்ப்பன் இல்லை. அப்படி மெய்ப்பனாக யாராவது வைத்திருந்தால் இந்த ஆத்மாவை எப்படி இருக்க வேண்டும் என்றால், கொழுத்த கன்றை போல் நீங்கள் காணப்பட வேண்டும். வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ளே திடமானதாக இருப்பேன். இந்த இடத்தை போதிக்கிற இடம் தான் பலிபீடம். இந்த அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சைகளை துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்று பார்ப்போம். அங்கே மாதுளம் பழங்களும் இருக்கும், அதுவும் மலர்ந்தது. இப்போ நம்ம அதுக்குள்ளே போவானாம். மாதுளம் பழம் வேறு அர்த்தத்தை குறிக்கிறது. இப்போ நம்ம திராட்சை தோட்டம் மட்டும் பார்ப்போம். அங்கே நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். எப்போ நீங்கள் அதிகாலையில் எழும்புகிற பழக்கம் இருந்தால்தான் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். அது இப்போ தான் என்ன செய்கிறது, பூ விடுகிறது. அது என்ன செய்கிறது, அது பூ துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்று பார்ப்போம். மலர்ந்ததோ என்று நாம் பார்க்க வேண்டும். இப்போதான் அது ஆரம்பிக்கிறது.
கிறிஸ்துவுக்குள்ளே கனி கொடுக்கல, இப்போ தான் பூ விடுகிறது. அந்த பூ மலர்ந்ததோ என்று பார்க்கிற பருவ வேலை எதுவென்று கேட்டால் அதிகால. ஆவிக்குரிய ரீதியில் இது எழுதப்பட்டிருக்கிறது. இதை போய் காதல் காவியெல்லாம் சொல்லி வச்சுருக்கான், சரி ஏதோ படிச்சிருக்கான், அவனுக்கு அப்படி பட்டிருக்கு. இப்போ நம்ம அது கருத்து வேறுபட்டு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லப்படுகிற ஆவிக்குரிய சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல என்ன நடக்கிறது, இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். தேவன் உங்களிடத்தில் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது நடக்கும். ஆனால் இந்த அதிகாலையிலே பழக்கம் எழும்புகிறவர்களால் மட்டும்தான் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியும். என்ன ஆசீர்வாதம்? அது பூ பூக்கிறதா மலர்ந்திருக்கிறதா என்றெல்லாம் பார்க்க முடியும். இந்த சோம்பேறி அதையெல்லாம் பார்த்திருப்பான் என்றால், இந்த மதியினன் அதெல்லாம் பார்த்திருப்பான் என்று சொன்னால், இவனுடைய பாளையத்துக்குள்ளே இந்த தோட்டத்துக்குள்ளே முச்செடி வந்திருக்காது. காஞ்சொரி மூடினதும் இவன் அறிந்திருப்பான். எந்த விதமான துஷ்ட மரங்களோ துஷ்ட செடிகளோ அதுக்குள்ளே விஷ முட்கள் நிறைந்த செடிகள் எல்லாம் வளர்வதற்கு வாய்ப்பில்லை. இது நான் சொல்லுகிறது மெய்ப்பனல்ல, விசுவாசிகளே சொல்லுகிறேன். நீங்கள் தான் உங்கள் தோட்டத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் அதிகாலையில் எழும்ப வேண்டும். நான் அதுக்கும் அதிகாலை ஜெபம் வைக்கலாம், அது ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும் உங்களுக்கு. நான் சொல்ல 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 பின்னாடியே நிற்க முடியாது. நீங்களே எழும்ப வேண்டும், நீங்களே ஜெபிக்க வேண்டும். காலைதோறும் கர்த்தர் தட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். ஆரம்பத்தில் அது கஷ்டமாக இருக்கும், பிறகு அதுதான் வழக்கமாகிவிடும். உங்கள் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தும். அந்த அடையாளம் பின்னாட்களிலே ஒரு கலாச்சாரமாய் மாறும். அந்த கலாச்சாரம் பின்னாட்களிலே ஒரு இனமாய் மாறும். அதனால்தான் நாம் பரிசுத்த ஜாதி என்று அழைக்கப்படுகிறோம். உலக பிரகாரமான பல கோட்பாடுகள் இருந்தால் கூட நீங்களும் நானும் யார்? பரிசுத்த ஜாதி என்று வேதம் சொல்லுகிறது. திடீரென்று ஒரு ஆவிக்குரிய சபையில் அங்கத்தினரை ஆகுகிறபடியினாலே நீங்கள் தசமாக செலுத்துகிறபடியினாலே பரிசுத்த ஜாதி ஆகிட முடியாது. அதெல்லாம் பருவங்கள் இருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமான காரியங்கள் இருக்கிறது. அதை பொறுத்து தான் உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கும். ஒரு சபையில் சேருகிறீர்கள், நல்லது இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த மனுஷன் என்ன செய்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? இவன் பாட்டுக்கு இவனுடைய தோட்டம் இருக்கிறதுக்கு ஞாபகம் இல்லை, இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, கண்காணிப்பு இல்லை, அதிகாலை எழும்புகிற பழக்கம் இல்லை. இந்த நித்திரையினுடைய கன நித்திரைக்குள்ளே இந்த மனுஷனுடைய ஜீவியம் காணப்படுகிறது. அதனால்தான் இந்த தேவையில்லாத ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில சமயம் நித்திரை வந்துவிடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இந்த இடத்துல பாருங்கள், சொந்த தோட்டத்தை இவன் காக்கவில்லை. இந்த மனுஷன் உலகமாக ஞானி. அந்த மனுஷன் பார்ப்பீர் என்றால் மிகப்பெரிய ஒரு சோம்பல் நிறைந்தவனாய் காணப்படுகிறான். ஞானிக்கு ஞானம் குறைய ஆரம்பிக்கிறது. இவன் சோம்பேறியாகவே காணப்படுகிறான். இவன் தூங்கி வழிகிற மதியினனாக காணப்படுகிறான். இவனுக்கு சுத்தமாக அதனுடைய கவனமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் மதில் சுவர் இடிந்து விடுகிறது, தெரியவில்லை. காஞ்சொரிகள் வளர்கிறது, தெரியவில்லை. முச்செடிகள் வளர்கிறது, தெரியவில்லை. இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யும்? திராட்சை தோட்டத்தை இழக்க செய்து விட்டோம். நெகேமியாவில் வாசிக்கிறோம், எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று. நெகேமியா 5:5 வாசிக்கிறோம். இது எதனால் என்று கேட்டால், அந்த நெகேமியா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது, எஸ்ரா புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அது சொல்லப்படுகிறது, வேறு ஜனங்களை குடும்பத்தின் அங்கத்தினால் சேர்க்க ஆரம்பித்தார்கள். அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டோம், பாவம் பெருகிற்று, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் திசை மாறி போனார்கள். ஏன் அந்நிய ஸ்திரீகளை சேர்க்கொண்டு, ஏன் அந்நிய நுகத்தை பிணைக்கப்படக்கூடாது என்றால், அவர்களுடைய ஆராதனை முறைகள் வேறு, நம்முடைய ஆராதனை முறைகள் வேறு. அவங்க எல்லாம் சேர்த்து எல்லாமே தெய்வம் என்று சொல்லிவிட்டு போய்விடுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசு தான் தெய்வம் என்று சொல்லுவோம். இதுக்கு அதுக்கும் சரிப்பட்டு வராது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, தேவன் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்னவென்று கேட்டால், இது எல்லாம் தோட்டத்தை பிரச்சனை பண்ணுகிறது. அதனால்தான் உபாகமம் 22வது அதிகாரம் 9-10 வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த இடத்துல மாட்டையும் கழுதையும் பிணைத்து விடாது இருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. மாட்டையும் கழுதையையும் பிணைத்து விடாது இருப்பாயாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், இந்த மாடு என்று சொன்னால் என்ன, கழுது என்று சொன்னால் என்ன? நீதிமொழிகள் 7வது அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், மாடு அடிக்கப்படுகிறதை போல இந்த வேசி கல்லன் ஒருவன் வேசியின் பின்னே போகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது.
கழுதையை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம், மத்தேயு, மார்க்கு இவெல்லாம் வாசிக்கிறோம். கழுதை தேவன் பவனி வருகிற ஒரு மிருகமாய் காணப்படுகிறது. அதிலே அவர் ஏறி அமர்ந்து வருகிறார். ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி கழுதை இதுவரை கம்பளத்தின் மீது நடந்ததில்லை. அந்த கம்பளத்தின் மீது நடக்கிற அளவுக்கு, ஜமக்காலத்தின் மீது நடக்கிற அளவுக்கு கழுதைக்கு ஒரு பெரிய கனம் கிடைக்கிறது. இது ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த திராட்சை செடி, திராட்சை தோட்டம் எதினால் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் கவனக்குறைவு, நித்திரை மயக்கம், சோம்பல், அடுத்தது காக்க தவறின எல்லாவற்றும் ஒரு புறம் இருந்தாலும், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல 22வது அதிகாரம் புஸ்தகம் 9வது வசனம் சொல்லுகிறது, உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதை விதைக்காயாக. இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். இப்போ புரிகிறதா? இந்த விதை எதை குறிக்கிறது? லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, இந்த விதை தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. அதான் பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் பிரசங்கிக்கிறார்கள், நல்ல இருதயத்தோடு இது பிரசங்கிக்கப்படவில்லை, எப்படியோ கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். இது சுவிசேஷ மனப்பான்மையிலே சொல்லப்படுகிறது. எப்படியோ ஜனங்கள் இயேசுவை குறித்த விழிப்புணர்வு பெற்றால் போதும், மீதி கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் சபைக்குள்ளே வருகிற ஜனங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் உங்களுக்கு எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்துக்கு உத்தமமாக இருங்க. இப்படி பல்பல வசனங்கள் கேட்கப்படும். ஒருத்தன் சுகத்தை குறித்து பிரசங்கிப்பான், இல்லைன்னு சொல்ல. ஒருத்தன் விடுதலை குறித்து பிரசங்கிப்பான், ஒருத்தன் திருமணத்தை குறித்து பிரசங்கிப்பான், ஒருத்தன் விவாகத்து பண்ணணும்னு சொல்லிட்டு பிரசங்கிப்பான், ஒருத்தன் பண்ணக்கூடாதுன்னு பிரசங்கிப்பான், ஒருத்தன் திருமணம் பண்ணுன்னு சொல்லி பிரசங்கிப்பான், ஒருத்தன் திருமணம் பண்ணால் ஊழியமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிரசங்கிப்பான், ஒருத்தன் மருந்து எடுன்னு சொல்லி பிரசங்கிப்பான், இன்னொருத்தன் மருந்து எடுக்காதுன்னு சொல்லி பிரசங்கிப்பான், ஒருத்தன் இயேசு வராருன்னு சொல்லி பிரசங்கிப்பான், இன்னொருத்தன் பாவங்கள்லாம் நீ எப்படி இருந்தாலும் சாவர வரைக்கும் பாவம் பண்ணி கொண்டு தான் இருப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னுவான். ஒருத்தன் சாராயம் குடின்னு சொல்லி பிரசங்கம் வசனம் இருக்கிறது, அதை குறித்து பிரசங்கிப்பான். இன்னொருத்தன் சாராயமே குடிக்காத தேவனுடைய உடல் ஆலயமாய் உன் உடல் இருக்கிறது என்று சொல்லி பகிரங்கமாய் பிரசங்கிப்பான். இதில் எது நல்ல மனுஷன் எது கெட்ட மனுஷன் என்று விசுவாசி வகை இருக்க முடியாது. பலிபீடத்தில் நின்று பேசுகிற பொழுது எல்லாமே நம்புகிற மாதிரியே இருக்கும். வசனம் சொல்லுகிறது, கண்ட விதை விதைக்காது. இந்த விதை யாருடைய அனுமதியின் பேரில் வருகிறது? அவன் வரணும் அவங்க வீட்டுக்கு, நீங்கள் திறக்காம. அவன் கேட்டான்னா என்ன சொல்லலாம்? நான் கூப்பிட்டானாடா அவன் விசுவாசியை, வா வா நான் தான் வண்டி கட்டி அனுப்பிச்சேன்னா. அவன் வண்டி கட்டுவான், எப்போனா நீங்கள் போகிறது ரெகுலர் ஆகிடுச்சுன்னா வண்டி அனுப்புவான், அது வேறு விஷயம். இந்த பாஸ்டரு நம்மளை பொறாமையில் அல்லது நம்மளை அடிமைப்படுத்தி நினைத்தால் நீங்கள் அடிமையாகாது இருப்பதற்காக தான் இந்த வசனம் பலிபீடத்திலிருந்து வருகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கண்ட விதையை திராட்சை தோட்டத்தில் விதைத்தால் திராட்சை தோட்டத்தினுடைய பலனை நீ எழுந்து போய்விடுவாய். விதைத்தத்தினுடைய பலனை இதுவும் வளராது அதுவும் வளராது. கல் ஒரு ஆராதனை, சாயந்தரம் ஒரு ஆராதனை, மத்தியானம் ஒரு ஆராதனை, வார நாட்களில் ஒரு இடத்துக்கு போகிறது, உபவாச கூட்டம் சபையில் வைக்கிறது வர்றதில்லை. எந்த சுவிசேஷக்கு மீது பொறாமையெல்லாம் இல்லை. நானும் சுவிசேஷமாக இருந்து தான் சபையை கர்த்தர் கொடுத்தார், இல்லைன்னு சொல்லலை. இல்லை, சபை என்று வருகிற பொழுது ஆத்துமாவுக்கு வந்து சேர வேண்டிய பல நிறைந்த ஆகாரம் என்ன, பலவீனருக்கு என்ன ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அதெல்லாம் விழிப்புணர்வு கண்ணோட்டத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவை அறியாதவர்களுக்கென்று அந்தந்த ஊழியங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. இயேசுவை அறிந்து ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று திருவிருந்து எடுத்து தசமாகத்தை கொடுக்கிற நீங்கள், தசமாகத்துக்காக நான் இதை சொல்லவில்லை, உங்களுடைய திராட்சை தோட்டமாக இவன் ஆத்துமா காணப்பட வேண்டும். நீ நாளைக்கு கனியை குறித்தும் கொடியை குறித்தும் பார்க்க போகிறோம். இன்று முதலில் தோட்டத்தினுடைய மைய கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டும். இப்படி போகிற பொழுது அடுத்த வசனம் சொல்வது, ஆட்டையும் மாட்டையும் ஒன்றா வச்சு கழுதையும் மாட்டையும் பிணைத்து விழாதிருப்பாயாக. எப்படி மாடு வருது? மாடு எங்கேயோ வருது, சபைக்குள்ளே மாடு வராது, சபைக்குள்ளே ஆடு தான் வரும். அவன் மாடாக இருந்தாலும் தேவனுடைய வசனம் என்ன செய்யும்? அவனை பரிசுத்தப்படுத்தும். அதான் வசனம் சொல்லுகிறது. யோவான் 10:3 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற உபதேசத்தினால் நீ சுத்தமாவாய். முதல் உபதேசமே என்ன? சிலுவையின் உபதேசம். அது என்ன? அந்நியனுகத்தில் பிணைக்கப்படாது இருப்பாயாக. அது அங்கெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. அது மாடு, அது ஜபத்துக்கு வருகிறது, அவ்வளோதான். இது நீங்கள் இயேசுவை கற்றுக்கொள்ள வருகிறீர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆலயத்தினுடைய ஆராதனைக்கும் மற்ற பொதுக்கூட்டங்கள் நடக்கிற ஆராதனைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. இதை நான் பகிரங்கமாய் திறந்த இருதயத்தோடு உங்களுடைய ஆத்ம செழிப்பிற்காகவே சொல்லுகிறேன். எல்லா இடத்துலையும் கூட்டங்கள் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் தெருக்கு நர்சரி ஸ்கூல் மாதிரி அல்லது மளிகை கடை போல சர்ச்சைகள் இருக்கலாம். வரட்டும், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கட்டும், இல்லைன்னு சொல்ல. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கேற்ற மெய்ப்பொருளை உனக்கு எழுப்பி இருக்கிறார்.
அந்த மேய்ப்பன் தான் உங்களை நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விதை வசனம். நீ விதைக்கிறாய், அவன் சொல்கிறான் இல்லையா, முதல்ல நீ விதைய தேவராஜ்யத்தில் உனக்கு கோடி கோடியாக கொட்டும். இப்படி தானே இருக்கிறது இந்த நாட்டில். நீங்கள் அதை முதல்ல விதைக்க கற்றுக்கணும். அவன் பிரச்சனையில் இருக்காண்டா, பஸ் ஃபேர் கூட இல்லை திரும்பி போகிறதுக்கு, அது விதை. இவன் அடிமடியில் கை வச்சிடறான். அதை விதை அது வளர்ந்து அது உனக்கு கனி கொடுத்து நீ இன்னும் பல கோடி நீ பெரிய ஆளாயிடுவே. நீ இதுவும் அதை செய்ய நம்பும். என்ன பண்ண முடியும்? பலிபெடுத்துன்னு சொன்னால் எல்லாம் நம்பி தானே ஆகும். இவன் போகிறதுக்கு முன்னாடி பாதி விசுவாசம் அவன் மேலே. போய் உட்காந்தோடனே ஒரு வித்தியாசமான ஆராதனை. ஆரம்பத்தில் ஆரோனுடைய ஆராதனை எல்லாரும் ஆராதனையினுடைய கண்ணோட்டத்தில் தான் வருகிறாங்க. அப்புறம் அது நேரம் ஆவ அவர்களுக்குள்ளே என்ன நடக்கிறது? நகையை கழட்டுறான். ஒருத்தன் கழட்டுறதை பார்த்து எல்லாம் கழட்டினான். ஒருத்தன் கொடுக்குறத பார்த்து எல்லாம் கொடுத்தான். கடைசியில் அது உங்களுக்காகவே நான் செலவு பண்ணுகிறேன்னு சொல்லி அவன் கன்றுக்குட்டி உருவாக்கினான். கடைசியில் எல்லாம் ஆராதனை ஆரம்பித்து கடைசியில் ஆவாசில் முடிந்தது. அது நான் எந்த ஊழியத்தையும் குறை சொல்லவில்லை. சபையை ஸ்திரப்படுத்துவது என் மேல் விழுந்த கடமை. திராட்சை தோட்டம் எப்படியெல்லாம் கெடுக்கப்படுகிறது என்பதை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாளை காலையில் தான் நாம் திராட்சை செடியோ கொடியோ குறித்து பார்க்குறோம். நாளை மாலை பழத்தை குறித்து பார்க்குறோம். முதல்ல தோட்டத்தை பார்க்கணும். முதல்ல நீங்கள் உறுதியாக இருக்கணும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு. ஏற்றுக்கொண்டு ஜனங்க உங்கள் தோட்டம் ஒன்று இருக்கிறது. நமக்கு உங்களுக்கு என்ற அந்த ஆத்துமா எப்படியா மாறுகிறது? தோட்டமாய் மாறுகிறது. பாருங்கள், நல்ல தேவன் அந்த தோட்டத்துக்கு கர்த்தரே நீர் பாய்ச்சுகிறார். அந்த தோட்டத்துக்கு கர்த்தரே காவல். ஆனால் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய நித்திரை கொள்ளாமல் இருக்கணும். ரெண்டாவது கண்காணிப்பு இருக்கணும். ரெண்டாவது விதைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் கண்டட்டில் விதைக்கக்கூடாது. இந்த விதை வசனம் தான் வேதம் சொல்லுது. விதை என்பது வசனம் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த ஜனங்க என்ன சொல்லுறாங்க? நீ விதைக்கணும்னா முதல்ல காணிக்க செலுத்தணும். அவன் சொல்கிற விதை காணிக்க. வேதம் சொல்லுகிறது விதை என்ற வசனம். ஆமாம், நான் விதைக்கிறேன், நீ அதை விதை, நான் இதை விதைக்கிறேன். நான் உன் சரீர நன்மைக்காக இதை ஆவிக்குரிய விதையை விதைக்கிறேன். நீ ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா வரணும், ஊழியம் கட்டப்படணும்னாக்கா உங்கள் விதைன்னு தான் நான் ஆரம்பிக்கிறேன். இல்லை, யாராக இருந்தாலும் சொல்கிறேன். சோயிங்னு கடைசியில் அவன் பாட்டுக்கு அவன் வண்டி பிடிச்சி அவன் ஊருக்கு போயிடுவான். மரம் வரும், கனி வரும், காற்று இருந்து கடைசியில் திராட்சை தோட்டத்தும் போயிடுச்சு. இருக்கிற அந்த கொஞ்சமும் விட்டுருச்சு. இது புது ஆத்மா இல்லை, உறுதி இல்லாத ஆத்மா. ஏசு அது இது என்னன்னா அவன் சொல்லிட்டு நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அவன் அந்த ஒரு காலகட்டத்தோடு அவன் பேக் பண்ணி ஊருக்கு போயிடுவான். அள்ளி வீசிட்டு போகிறான். ஐயா குழந்தை இல்லை, அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும். வீடு கட்டணும், கட்டுரு அடுத்த மாதம். அடுத்த நாளில் அவன் கிளம்ப போகிறான். ஐயா வாரம் பார்க்குற போதகனை பார்க்குறதுக்கு அதுக்கு போர் அடிச்சிருது. புதுசாக பார்க்குற தாய் மாமனை பார்த்து அது துள்ளி மகிழ்து. அவன் எல்லா பட்சத்தையும் வாங்கி வரான். ஊர்லேருந்து வரப்போ படுபாவி என் மேலே இருக்கிற கோபம். அவன் தங்கச்சினா சரியாக வச்சு வாழல, அக்காவை சரியாக வச்சு வாழலன்ற ஒரு மைத்துனனாக இருப்பான் என்று நினைத்து கொள்ளுங்க. இப்படித்தான் ஜனங்கள், திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் சபையில் சேர்த்தாலும் அது அடங்கிறது இல்லை. இப்போ புரிகிறதா? ஏன் திராட்சை தோட்டமாக வாழ்க்கை இல்லைன்னு? விதைக்கிறது ஐயா, விதைக்கிறது. கண்ட விதையும் விதைக்கிறது, கண்ட வசனத்தையும் ஆத்மாக்குள்ளே ஏற்றிக்கிறது, காதுகள் வழியாக கேட்கிறது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த தொலைக்காட்சிகளெல்லாம் போய் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வருவான். மல்லிப்பூ தான் வச்சுன்னு வரல ஒரு சேனலில். ஆண்கள் சொல்கிறேன். ஒருத்தன் கொண்டை போட்டுன்னு வரான், ஒருத்தன் சடை போட்டுன்னு வரான், ஒருத்தன் நைட்டியே ஆம்பளை ட்ரெஸ்ஸாக போட்டுன்னு வரான் ஃபுல் ஹேண்ட் வச்சு, ஒருத்தன் ட்ரௌசரோடு, ஒருத்தன் கிழிஞ்சி போன ஜீன்ஸோடு வரான், ஒருத்தன் முடி எங்கே மூஞ்சி எங்கேன்னே தெரியாமல் அது அப்படி சடையப்பா வள்ளல் மாதிரி வரான். எல்லாம் ஒரே லாங்குவேஜ் பேசுகிறான், இங்கிலீஷ் பேசுகிறான். இது ஒரு இங்கிலீஷ் சேனல். 30 பார்த்துட்டு இருந்தால் காலிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பார்த்தீங்களா தினசாக வரான். ஒன்று கிரேஸை பற்றி பேசுவான். கிரேஸ்னால் பொம்பளைங்க இல்லை, கிருபை. பண்ண போகிற பாவத்துக்கு சேர்த்து கிருபை உனக்கு நிற்கும்ன்றான். இன்னொருத்தன் பண்ண பாவத்துக்கு அப்படியே அவனோனுடைய அடிச்சு தள்ளிட்டு போயினே இருப்பான். பார்த்து கொண்டிருக்க பொழுதே அவன் கலாச்சாரம், அவன் பின்னணி, அவன் அந்த நாடு, உணவு எல்லாம் வித்தியாசம் இல்லையா? இப்படியாய் போய் நம் விசுவாசி என்ன செய்யும்? பல விதமான விதைகள் விதைக்க ஆரம்பிக்கிறது. அவன் சொன்னான், இப்போ நீ எடுத்துக்கோ, கிரெடிட் கார்டு எடுத்துக்கோ,
இப்போ நீ பொருத்தனை பண்ணு, இப்போ நீ அனுப்பு, இதோ இப்போ தேயி, இப்போ இந்த சிவி நம்பர் அனுப்பு, இப்போ நீ உடனே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்படியே அந்த நம்மால் அப்படியே சோஃபாவில் உட்காந்து அது பாவம் எதுக்கு வச்சுக்கிறதோ தெரியாது, கார்டை வச்சு தேய்ச்சி போடும். அதுவும் கொஞ்சம் நெஞ்சலெல்லாம் டாலரு. சரி, கர்த்தருக்கு கொடுக்குறீங்க, சந்தோஷம். அப்புறம் விழுப்புரம். பிரியமான தேவனுடைய ஜனமே, எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு நான் அந்த பரியாசம் பண்ணல. அவங்க பாரத்தோடு பண்ணுறாங்க. நீயே பாரமாயிடாத. கடைசியில் உங்கள் வசனம் என்ன சொல்லுகிறது? வசனத்துக்கு விரோதமாகவோ வசனத்து இந்த கண்டென்ட் விட்டு வெளில போயா பேசுகிறேன்? இல்லை, திராட்சை தோட்டத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது இத்தகைய விதை வசனம். ஆமாம், உங்களுக்கு தீர்க்கதரிசிகள், உபதேசங்கள் கடைசி நாட்களே வரும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு சபையை கொடுக்குறார், நல்ல மெய்ப்பனை எழுப்புகிறார். இந்த இடத்துல பார்த்தால் இப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பலனை தீட்டுப்படுத்து போவாய், பலன் மட்டும் அழிக்காது, திராட்சை தோட்டத்தின் பலனை தீட்டுப்படுத்துவாய் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, குணசாலி என ஸ்ரீ என்ன செய்கிறார்? நீதிமொழிகள் 31:6 வேதத்தில் வாசிக்கிறோம். அவள் தன் கையின் சம்பாதித்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். கையின் பிரயாசம், அவன் கையின் பிரயாசத்தில் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறான். கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அவள் அதிகாலமே எழும்புகிற பழக்கம். 31 அதிகாரம் வாசித்து பாருங்கள். இது பெண்களுக்கு மட்டுமல்ல, வருகைக்காய் காத்திருக்கிற மணவாட்டி சபை ஒவ்வொன்றுக்கும். மணவாட்டி சபை என்றால் விசுவாசிகள் எல்லாரும் கிறிஸ்துவின் மணவாட்டிகள் என்ற விசுவாசத்திலே வருகிறோம். வருகையில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதா இப்பொழுது நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அதிகாலை எழும்புகிறார், தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறார், தன் புருஷனுடைய வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறார், வயல்களை பேசி வாங்குகிறார், திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். எல்லாம் வசித்து கொண்டே வருகிறோம். புருஷனுடைய கனம் கூடும். அவன் பட்டணத்தின் வாசலில் அமர்ந்து நல்ல விதத்தில் அமர்ந்து நல்ல ஞானம் நிறைந்தவன் பேசுவான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, அடுத்ததாக உன்னத பாட்டு 2:15 வாசிக்கிறோம். திராட்சை தோட்டத்தை கெடுக்கிறது எதுவென்று கேட்டால், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடிங்க. நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. முதல்ல பூ தான் பூத்துது. பூ மலர்தா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அதிகாலை. இப்பொழுது அதிகாலையில் பார்த்த திராட்சை தோட்டம் என்னவாய் மாறுகிறது? உங்களுடைய கண்காணிப்பில் அது என்ன நடக்கிறது? பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு செடியை விளக்குறீங்க, அந்த செடியில் உங்களுக்கு விருத்தி அடைந்த செடி வளர்கிற பொழுதே சந்தோஷம் வரும். ஐயா, நான் வச்ச செடி வளர்ந்தையா. இப்பொழுது உங்களுடைய கண்காணிப்பு என்ன நடக்கிறது? முதல்ல அது பூ விடுகிறது. பூ விட்டால் மலர்கிறதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அதிகாலை. இப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், அது பிஞ்சுமாக இருக்கிறது, அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறது. திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னோட சின்னமே. இது நம்ம ஐயா சாலமோன் ஞானி எழுதுறது தான். இது குழி நரிகள் சிறு நரிகள், குழி நரிகள் சிறு நரிகள். இது வேறு யாரும் இல்லை, சொந்த ஜனங்களே நமக்கு சத்துருக்களாக இருப்பாங்க. தேவன் உனக்கு திராட்சை தோட்டத்தை கொடுக்கிறார், சத்தியத்தை கேட்க விடாது. எதுக்கு ஐயா போகிற? நம்ம பிதாக்களுடைய ஆலயத்துக்கு நம்ம போவோம், நம் முற்பிதாக்கள் காட்டின வழியில் நாம் நடப்போம். அது பாரம்பரியம். அது ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? பாவத்திலிருந்து மேற்கொள்ளாது. வருஷ கணக்கில் ஒரு பாவ பழக்க அடிமைத்தனத்தில் காணப்படும். இவனை மாதிரி தான் அவன் கூட இருக்கணும்னு இருப்பான். அப்போ என்ன ஆயிடுதுனாக்கா, இப்போ நம்ம மட்டும் ஒன்று தவறாக பண்ணால் கற்புள்ளியாக தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஜனங்களும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா நமக்கு அது பெருசாக படாது. இப்போ பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு வகுப்பில் ஒருத்தன் படிக்காமல் வரான், மற்ற பசங்கள்லாம் படிச்சதுனாக்கா மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டோம். இவனுக்கு தோழமைக்காக சில பேர் இருப்பான். இவனை போல சில படிக்காத மேதைகள் வருவாங்க. படிப்பை தவிர மற்றதுலாம் மேதையாக இருப்பான். மற்ற எல்லா விஷயம் தெரியும் அவனுக்கு, படிக்க வேண்டி மாட்டான். அவனும் படிக்கல இவனும் படிக்கலான்னா அது லாஸ்ட் ஸ்ட்ரோக் போயிடுவாங்க, இல்லை அந்த கிளாஸே ஒரு மாதிரி இருக்கும். இதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக படிக்காமல் இருக்கிறாங்களோ அவ்வளோ வேதனை இந்த டீச்சருங்களுக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ கொண்டாட்டம். நான் மட்டும் இல்லைடா, என்னோட கூட நிறைய பேர் இருக்கிறான், எதுவுமே படிக்காது, எதுவும் கரெக்டாக எழுதாது, கண்டிப்பாக ஃபெயிலு. எழுதுறதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியும் இல்லையா, படிக்கலை. இதே ஒரு பிள்ளை படிக்கலைன்னா அந்த பிள்ளை சொல்லும், நான் அந்த ஸ்கூலுக்கே போக மாட்டேன். ஏன்? சும்மா படின்னு சொல்கிறான். எதுக்கு? ஓனலுக்கு தான் சொல்கிறேன். அதெல்லாம் வேணாம், எனக்கு அந்த பள்ளிக்கூடம் வேணாம்.
அப்படின்னு கேட்கலன்னா உள்ளே போய் கொண்டாந்து கல் சேர்த்துட்டா நம்மளே என்ன செய்வோம், டே வாடா வாடா தோரடா நாங்கள் வேறு ஸ்கூலில் சேர்த்துறோம். என்ன நடக்கிறது சொல்கிறேன். அதுபோல் இது என்ன நடக்கிறது, குழி நரிகள் மட்டும் இல்லை, குழி நரிகளும் சிறு நரிகளும் வந்து டாப் டு பாட்டம் பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் சொல்லுது, ஏன் போகிறேன் எதுக்கடா போகிறான் அவன். சிறு நரிகளும் குழி நரிகளும் நரி தந்திரம் கொள்ளும் உள்ளது, வஞ்சனையான காரியம். அதனால தான் நரி முகத்தில் முழிக்கணும்னு சொல்லி பேரெல்லாம் சொல்லி திசை திருப்புறான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெறணும், தேவ சமூகத்தில் வரணும், அதிகாலையில் வரணும். நம்ம இப்படி திராட்சை தோட்டம் கனி கொடுக்கறது, செடி மரம் இப்படி நம்ம சொல்கிறோம். அவன் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான், நரி முகத்தில் முழிச்சா நிறைய வரும். அட நரியே, அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள், ஏரோதுன்ற நரிக்கு போய் சொல்லுங்கள், நான் இன்னும் 2-3 நாள் என் தேவன் ராஜ்யத்தை பிரசங்கிக்க நான் இங்கே தான் இருப்பேன். ஏரோதை பார்த்தாலும் சொல்லலாம், அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். இவர்களெல்லாம் சுவிசேஷத்துக்கு விரோதமான நரிங்க. ஏன் பரிசேல் இருக்கிறான் வேதத்தை போதிக்க, சதுசேயம் இருக்கிறான், நம்ம சபை இருக்கிறது, தாய் சபை இருக்கிறது, பாரம்பரிய சபை இருக்கிறது. இப்போ அடிக்கிற பெல்லில் சும்மா ஊரே அரண்டு எல்லாம் வர்றான், நீ நடனா அங்கே போயிட்டு இப்படிலாம் சொன்னால் அவன் என்ன பண்ணுவான். இந்த நரிகளுக்கும் பெருநரிகளுக்கும் சிறு நரிகளுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், அதை பிடித்து அனுப்பிவிடணும். சிம்சோன் அந்த நரிகளுடைய வாள்களுக்கு தீய வைக்கிறான். அதுங்க என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் போய் வெள்ளாமையெல்லாம் கொளுத்தி விட்டு வருது. நரிகள் மனுஷனை மட்டும் அழிக்காது, தோட்டத்தை அழிக்கக்கூடியவைகள் நரிகள் என்பதற்கு உண்மையை நான் சொல்லுகிறேன். அவன் தீ வச்சா மட்டும் இல்லை, தீ வைக்கலைனாலும் சரி, இந்த நரிகள் வயல்வெளிகளை நாசம் பண்ணும், பழ வகைகளை நாசம் பண்ணும். பழம் இருக்குது இல்லையா, ஒரு பழமொழி வேறு இருக்குது, நரி வந்து திராட்சை பழத்தை எங்கி பார்த்து தான் அதுக்கு எட்டல, சீச்சி இது புளிக்கும்னு சொல்லி போயிடுச்சு. இதில் நான் சொல்ல, இதெல்லாம் ஆதியிலேருந்து இருக்கிறது. நரிக்கும் திராட்சை தோட்டத்துக்கும் எப்பொழுதுமே ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பை துண்டிக்கிறது தான் விசுவாசி. பாவத்துக்கும் மனுஷனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், சாபத்துக்கும் குடும்பங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அதை துண்டிக்கிற இடம்தான் தேவ சமூகம், அதை துண்டிக்கிறவன் தான் மேய்ப்பேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பெரு நரிகளை பார்க்கிற பொழுது, குழி நரிகளை பார்க்கிற பொழுது, சிறு நரிகளை பார்க்கிற பொழுது நீங்கள் பயம் கொள்ளக்கூடாது. எதிர்ப்புகளை பார்க்கிற பொழுது பயம் கொள்ளக்கூடாது. உன் திராட்சை தோட்டத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஒன்று கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவான், இல்லை கல்யாணம் பண்ணிக்காதன்னு. ஒன்று ஏதாவது ஒன்று போட்டு தேவன் எதை சொல்லுகிறாரோ அதுக்கு ஒரு விதமான பாருங்கள். குழி நரிகளும் சிறு நரிகளும் தேவனுடைய திராட்சை தோட்டத்துக்கு விரோதமானவைகளாக இருக்கிறது. அது என்ன சாயல்? மிருக சாயல். ஏவாளை வஞ்சித்தது யார்? வலு சர்ப்பம். மிருக சாயல் கொண்டதிடத்திலே நீங்கள் ஐக்கியம் வைக்கக்கூடாது. தேவ சாயல் இருக்கா? அவருடைய கண்கள், அவருடைய கனிகளால் நீங்கள் அறிவீர்கள். விபச்சாரத்தை பாவத்தை விட்டு ஓயாத கண்கள் என்று பேதுருவில் எழுதப்பட்டிருக்கோம். பெண் பிள்ளைகள் வீட்டை தேடியே போவான், ஆம்பளை இருக்கிற வீட்டுக்கு போக மாட்டான். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. தங்களை இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு என்று போதகளை தெரிந்து கொள்ளுகிறாங்க. ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனது இல்லாமல் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்களாம் செய்கிறாங்க. 2 தீமோத்தேயு 4:3 4வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறோம். ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்க மனது இல்லாமல் தங்களை நிச்சயங்களை நிறைவேற்றக்கூடிய போதங்களை தெரிந்து கொள்ளுகிறாங்க. இதெல்லாம் யார் ஏற்படுத்துறது? கர்த்தரா? இல்லை. ஒரு வீட்டுக்கு 20 ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணால் அந்த வீடு விளங்கும்னு நினைக்கிறான். அது விளங்குன மாதிரி தான் நான் நினைப்பேன். ஏன்? அது அவங்களுடைய விருப்பம். அது எல்லா ஊழியக்காரன் வந்து நம்ம ஜெபிக்கணும், அத்தனை ஊழியக்காரன் வந்து எங்கள் வீட்டில் காலை வச்சா எங்களுக்கு ஆசீர்வாதம். வேதம் பவுல் சொல்ல, தகப்பன்மார் ஒருவன் தானே உனக்கு, தகப்பன்மார் உனக்கு அநேகர் இல்லையே, உபாதியர்கள் அதிகமாக இருக்கலாம். இதுதான் இந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 மேகசினே வந்துடும். என்றைக்கோ ஒரு 100 ரூபா அமைச்சிருப்பான், விடாத தத்துவம். எல்லா ஊழியத்தையுமே தாக்குறாரேன்னு நினைக்க வேணாம். சபை என்பது அப்படி தான். பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற வரை போதுக்கணுடைய உத்தரவாதம், மேய்ப்பன் தான் அதுக்கு உத்தரவாதம். எப்படியெல்லாம் திராட்சை தோட்டம் கெடுக்கப்படுதுன்னு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். குழி நரிகளும் சிறு நரிகளும் பார்த்தா அது குழி நரி தான், அதை அவ்வளோ பார்க்க முடியாது, குழியில் தான் இருக்கும். சிறு நரி இன்னும் சின்னதாக இருக்கும். ஆனால் இதனுடைய தந்திரமான குணத்தை எல்லாம் விசுவாசி அறிந்து தன் திராட்சை தோட்டத்தை காத்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவனோட சின்னமே, நடக்கிற கதையாக இது நான் நடக்கும்.
இதெல்லாம் எதுவுமே இந்த அனுபவம் இல்லை. குழி நரியோடைய அனுபவம் இல்லை, சிறு நரியுடைய அனுபவம் இல்லை. நித்தமும் தூக்கம், உணவு, பெருந்திண்டிக்காரன், தூக்கம் தூக்கம் தூக்கம், சாப்பாடு, போஜனம், தூக்கம் போஜனம், தூக்கம், ஃபுட் அண்ட் பெட், ஃபுட் அண்ட் பெட், ஃபுட் அண்ட் பெட், எஃப்எம்பி. இந்த மாதிரி இருந்தால் நரி வந்தாலும் தெரியாது, நாய் வந்தாலும் தெரியாது, பேய் வந்தாலும் தெரியாது. கேட்டால் பிளீஸ் உண்டு மேலே பழைய போடுவோம். ஒரு பக்கம் சேவர் உணிஞ்சுட்டா இழிஞ்சு ஒடிஞ்சிடானா வேறு அதிகமாக போய் இடிஞ்சு நினைக்க மாட்டான். உடனே அவன் யோபு கதையை சொல்லுவான், யோபினுடைய வீடு கூட இடிஞ்சு விழுந்ததுன்னு. செவரு இடிஞ்சு விழுந்து அவன் தள்ள இடிஞ்சு விழ போதுரா. இது மாதிரி லோத்துகள் இருக்கிறார்கள். கொஞ்சம் வசனம் தெரியும், இல்லைன்னு சொல்ல, அதை வச்சு ஓட்டுறது. திராட்சை தோட்டம் வீணா போதையா. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு போச்சுன்னா மறுபடியும் அந்த கேப்பை நீங்கள் ஃபில்லப் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்குது நடுவில். ஆமாம், பின்வாங்கி போகிற டைமில் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறான், உற்சாகமாக வர்றான். இந்த மாதிரி போய் அந்நிய போதனைங்க எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வருது. இது குருக்கலிக்கா முந்திரிக்கா சபையாக சுற்றிவான். அவன் இதை சொன்னான், அவன் அதை சொன்னான், அவன் இது சொன்னான், இது சொன்னான். தீர்க்க தரிசனால டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறான். தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும். இதான் பிராண்ட் இருக்கு இல்லையா? இல்லை, என்ன ஆண்டவர் ஊழியத்தில் என்ன பிராண்டு? நான் பரிசுத்தம் சொல்கிறேன், பின்னணி சொல்கிறேன், சாட்சி சொல்கிறேன், இதெல்லாம் எதுவுமே இல்லை. தீர்க்கதரிசனம் சொன்னான், அவனுக்கு அனுகூலமான தீர்க்கதரிசனம் சொன்னான், அவனுக்கு அது அவனே எடுத்து விட்டான், அது நிறைவேறலை. இப்போ இவன் என்ன செய்கிறான்? கர்த்தர் மேலே கோபப்பட்டு அவன் போயிடுறான். அவனே நொந்து விழுற ஸ்டேஜில் இருக்கான். அவனுக்கு இப்போ விட்டு வந்த பழைய எகிப்துலேருந்து ஒரு வரன் வருது. அது ஒரு எசபேல் குடும்பம். நமக்கு பார்வைக்கு எசபேல் குடும்பம். அது வசதியான ஒரு வீடு வரன் வருது. உடனே டக்குன்னு அது இந்த காரியம் கட்டலாம் வந்ததுன்னு முடிக்கிறவனும் இருக்கிறான். இல்லை வேணையோ வேணாம், ஆண்டவரை நான் பார்த்தது போதும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு பழைய இதுக்கு போகிறவனும் இருக்கிறான். அது பிறகு அவன் மறுபடியும் வந்து கனெக்ட் ஆகிறது, கிறிஸ்துக்களை வந்து இணைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் திராட்சை தோட்டத்தை குறித்து இப்படியாக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். திராட்சை தோட்டம், திராட்சை தோட்டம், திராட்சை தோட்டம். அடுத்தது திராட்சை தோட்டம் நம்மளுடைய கண்காணிப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எரேமியா 12:10 வாசிக்கிறோம். அநேக மேய்ப்பர்களின் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்தரமாக்கினார்கள். யார் இவங்க? அநேக மேய்ப்பர்கள். அநேக மேய்ப்பர்கள் தேவையா? அதுதான் சொன்னது உங்களுக்கு. இதெல்லாம் வசனத்தோடு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு. என்னை எதுவும் சாட முடியாது நீங்கள் மாம்ச ரீதியில். அநேக மேய்ப்பர்களின் திராட்சை தோட்டத்தை அழித்து, அது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கின்னு இருக்கிற. என்ன தூக்கம்? நான் விழித்து கொண்டு தான் இருக்கணும். சரி, பயாலஜிக்கலி வாஸ் அவேக், spiritually he was asleep. அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்தரமாக்கினார்கள். ஆமாம், கஷ்டப்பட்டு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ஒரு பிள்ளை பெற்றெடுத்து அருமையான பங்காக மாறுது. அது வளர்ந்து வந்து நல்லா படித்து விருத்தி அடைஞ்சு வரப்போகுது. இவன் வந்து திடீர்னு வந்து ஒருத்தன் வரணும் எட்டு வந்து அவன் பெரிய மனுஷன் மாறிடுவான். இவனோட அந்தஸ்தில் அதிகமான வசதி படைத்த ஒரு வீட்டை கொண்டு வந்து, அது பையனோ பொண்ணோ மகனோ மகளோ, அதுக்கு ஒரு இந்த புரோக்கர் பாஸ்டர்மாருங்க இருக்காங்க இல்லையா, வரன் பார்க்குறவங்க. இவனுக்கு matrimonial.comலாம் இல்லையா? இல்லை, அவருக்கு ரொம்ப பழக்கம், அவருக்கு ரொம்ப தெரியும். அவன் அதோட பாசிங் க்ளவுட். அவன் இந்த கல்யாணம் முடிஞ்சு வச்சுட்டு அவன் போனதோடு போனோம் தான். அதோடு அவ்வளவே முடிந்தது கதை. வனாந்தரமாக்கிட்டான் வாழ்க்கையை. என் பெண்ணுக்கு இந்த படுபாவி தான் மாப்பிள்ளை பார்த்தான். என் மகனுக்கு நல்லா போய் இந்த குடும்பத்தில் இந்த பாழா போன மனுஷன்தான் ஜபத்துக்குன்னு வந்தான். கடைசியில் ஒரு பெண்ணை காமிச்சான். அப்போ நல்லா இனிமையாக இருந்தது இல்லையா? எல்லாம் நம்முடைய அந்தஸ்துக்கு எட்டாத நட்சத்திரங்கள். கர்த்தர் இந்த மாதிரி ஒரு வாசலை திறக்கிறார். கர்த்தர் மறைந்திருந்த நாட்கள் போய் இப்போ பிரகாசிக்க நட்சத்திரம் மாற செய்கிறார். இந்த மாதிரி வார்த்தைகளை அள்ளி வீச வீச நம்மளுக்கு ஏற்கனவே பேராசை வெளில காட்ட முடியல. இது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உடனே அடி நோட்டீஸு. அடித்த நோட்டீஸு கல்யாணத்துக்கு முன்னே இடி தான். இது ஒரு அடி, அது ஒரு இடி. அதான் வேதம் சொல்லுகிறது, பாழாய் போனது. அதாவது என்ன பண்ணால் அந்த மேய்ப்பர்கள், அநேக மேய்ப்பர்கள் வரான். இது ஒருத்த வரமாட்டோம், நம்பணும் இல்லையா? முதல்ல பங்கை காலால் மிதிக்கிறான். அடுத்தது எனக்கு பிரியமான பங்கை பாழான மரதான் மாற்றிட்டான். தேவனே, இது என் பங்கு. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், வீடு ஆஸ்தி பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். இவன் வந்து எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சராக்கிடுவான். மேய்ப்பர்களே, பல மேய்ப்பர்கள் உண்டு, உங்களுக்கு தெரியாததல்ல. மேய்ப்பர்கள் என்றால் என்ன? எசேக்கியேல் 34 அதிகாரம் ரத்தனம் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4வது வசனம் சொல்லுகிறது,
எசேக்கியேல் 34வது அதிகாரம் 4 முதல் 8 வசனம் வாசித்தால் சுருக்கமாக சொல்கிறேன். மேய்ப்பர்கள் விசாரிக்க வேண்டும், மேய்க்க வேண்டும், தேட வேண்டும், காணாமல் போனவைகளை பலவீனமானவர்களை பலப்படுத்த வேண்டும், நசல் கொண்டதை குணப்படுத்த வேண்டும், எலும்பு முறிந்ததை காயம் கட்ட வேண்டும், துரத்துண்டவர்களை திருப்பிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் அவனுக்கு டைம் இல்லை. இந்த மாதிரி நல்லா விளைஞ்சிருக்கிற குடும்பத்துக்குள்ளே, விருத்தி அடைந்த குடும்பத்துக்குள்ளே, நல்ல செழிப்பாக இருக்கிற குடும்பத்துக்குள்ளே உள்ளே பூந்து எப்படி வரான் இவெல்லாம்னா, வீட்டுக்கு வெளியில் நம்ம போட்டிருப்போம் வசனம், இயேசுவே வீட்டின் தலைவர்னு. இல்லை எதனா கிறிஸ்துவ பேர் இருக்கும், எதனா ஒரு சிலுவை இருக்கும், ஏதோ ஒன்று ஒரு அடையாளம் இருக்கும். நான் அதை வைக்க வேணான்னு சொல்ல. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார், இப்படிப்பட்ட உபதேசத்தை கொண்டு வராதன்னு வீட்டில் சேர்க்காதன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். நலமான பங்கை காலில் போட்டு நாசப்படுத்திடணும். உனக்கு மிகுந்த பிரியமான பங்குகளை வனாந்திரமாக்கிறதும். ஒரு முறை ஆச்சுன்னா போதும் திருமணம், அப்புறம் மறுமணம் தான் அதோட. அதுக்கு வரைக்கும் இவன் தாங்குறானான்னு தெரில. தேவையா இதெல்லாம்? ஏவாளுக்கு அந்த கனியை காமிச்சதை போல இதுங்கெல்லாம் வருதுங்க. இதெல்லாம் நடைமுறை. உங்களை பிள்ளைகளை உளவாய் கர்த்தர் வளர்த்தி உயர்த்தி கொடுத்த தேவனுக்கு ஒரு துணையை தர தெரியாதா? அந்த அந்த அறிவு கொஞ்சம் கூட இருக்காது. எங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இல்லை, எங்களுக்கு தொடர்பு இல்லை, அவருனா நிறைய பேரை பார்க்குறாரு, கர்த்தரை பார்க்க மாட்டார் அவர், இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாரு. அவர் ஒன்று விட்டு அப்படி போகிறது, அவன் தொட்டான தண்ணி ரசமாகுதுன்றது, அவர் ஏஞ்சி நின்னா 10 பேர் விழறான், உட்காந்த கை நீட்டான் கால் நீட்டான் 10 பேர் 20 பேர் விழறான், அவன் அபிஷேகம் வேறுன்றது. இல்லைன்னா இப்படி பின்ன புரோக்கருங்க பின்னாடி போகிறது. இதுக்கு நடுவில் ரட்சிக்கப்பட்ட பிறகு இவனை பிடிச்சி மேய்க்கிறதுக்குள்ளே போதகம் பாதி பேர் பரலோகம் போயிட்டான். ஆமாம், கர்த்தரே பார்த்து அவனை எடுத்துக்கொள்கிறாரா இல்லை இவன் விசுவாசியால் பார்த்து போதகம் மறுக்கெல்லாம் பரலோகம் போகிறாங்கன்னு தெரியாது. இதனால தான் மோசே கற்பலைக்கு தூக்கி போட்டு உடச்சாரா என்னான்னு தெரில. கடைசி வரைக்கும் அந்த ஜனங்க மோசையை போக விடல. அவன் அங்கேயே இருந்தான், போக விடல, ஏதாவது பண்ணணும். இவன் எங்கேயோ போகிறான், இவன் பின்னாடி போகிறதுக்குள்ள இவன் போகிற இடத்தெல்லாம் பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது. ஆள் பார்த்தா எப்படி இருக்குது இது போகிற இடம்லாம் போய் பார்த்தா பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய தீவிரவாத கும்பல் கூடலாம் இருக்குது. ஆவிக்குரிய தீவிரவாத கும்பல் சொல்கிறேன், நாட் டெரரிசம். சகரியாவில் வாசிக்கிறோம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில், மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். எல்லாம் இருக்கிறத வாசிக்கும் போது இது பெரிய திரளான சபையில் மெகா சர்ச்சிலலாம் இந்த கண்ணுக்குள்ள முடியாது. இது காணாது போயிடும். இது காணாத போனால் ஆடாக போயிடும். அவ்வளோ பேர் வரப்போ ஹவுஸ் விசிட்டிங்லாம் அவங்க பார்க்கறது இல்லை. அவங்க பார்க்குறது இல்லையோ இல்லை அவங்க கீழே இருக்கிறவங்க பார்க்குறது இல்லையோ தெரில, அது என்னமோ சிஸ்டம் வேறு. இது போனது முதலே காணாமல் போகணும்னு நினச்சி தான் போகிறான் இவன். எவ்வளோ துணிகாரம்! பெற்றுக்கொண்ட தேவ சமத்துக்கு உண்மையாக இல்லாமல் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், கடைசியில் ஒரே மட்டும் இவன் போய் சேர்ந்துருவான். எங்கே? பரலோகத்துக்கு இல்லை, பூலோகத்தை விட்டு போகிறது இல்லை, பூமியிலே நிலையாட்டுனா இவன் மேய்ப்பில்லாத சிறுமைப்படுவான். அதான் நெகேமியாவிலே சொல்லப்படுகிறது. ஐயோ ஆசிரியர்களும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி போயிட்டாங்க, பரிசுத்தவான் யாருமே இல்லை. இல்லைன்னு இல்லை, உனக்கு கொடுத்தாங்க, ஆனால் நீ தான் தக்க வச்சுக்க தெரில. எங்களுக்கு கூட பரிசுத்தவான் கர்த்தரை எழுப்பினார், இல்லைன்னு சொல்ல. அவர் இது வரைக்கும் இருப்பார்லாம் சொல்ல முடியாது. அவர்னே எங்களெல்லாம் எழுப்பிட்டு போயிட்டார். அப்போல்லாம் நாங்கள் சின்ன பசங்க, வாலிப பிள்ளைங்க. அவர் 100 வயசு வரைக்கும் வாழணும் எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் தேவ திட்டம் வேறு இல்லையா? இப்போ அன்றைக்கி அவருடைய கீழே இருந்த எல்லாமே திருசபை இன்று அங்கங்கே ஊழியம் பெருக ஆரம்பித்திருக்கு. அந்த மனுஷன் பூமியில் இல்லை, தேவ மனுஷன் இலைப்பாரி கொண்டிருக்கிறார். சொல்கிறேன், இது அப்படியெல்லாம் கட்டுக்கடங்கின ஒரு கட்டுக்கடங்கி சபைக்கு அடங்கி சத்தியத்துக்கு அடங்கி உபதேசத்துக்கு அடங்கி தாழ்த்தி போனவர்களுக்கு தான் கர்த்தர் ஊழியத்தை தருகிறார். சும்மா இப்படியெல்லாம் கண்ட இடத்துக்கெல்லாம் பயணப்படுகிறவர்களுக்கு சிறுமை தான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு இந்த மேய்ப்பர்களுக்கு ஆடுகளோடு கூட பழக தெரியாது. மேய்ப்பிட சத்தத்துக்கு தான் ஆடுகள் செவி கொடுக்கிறது. அது ஆடாக இருக்கிறது உள்ளே வருகிற பொழுது இந்த மாதிரியெல்லாம் அது காரியங்கள் வருகிறது. BMW கார் தராங்க தம்பிக்கு, ஒரு மிகப்பெரிய பிரபலமான இடத்துல ஒரு பெரிய ஒரு வீடு தராங்க. நமக்கு இருக்கிற கார் இருக்குது, எங்கள் வீட்டில் கார் இருக்குது, அது சொல்ல வராது வாய். தேங்காய் நகையை மாற்றி தானே வச்சுருக்கீங்க. கர்த்தர் உயர்த்துகிறார். நீ விதைக்கிறதும் இல்லை, நீ அறுக்கிறதும் இல்லை, நீ உழைச்சதும் இல்லை. கடைசியில் அவன் போனால் நம்மளை விட ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கேஸாக இருக்கும் அது. நீங்கள் இப்போ அப்படியே வந்து அப்போ தான் நிலத்தை வாங்கி நீட்டாக கட்டி ஒரு காரை வாங்கி பிள்ளைங்களாம் படிக்க வச்சு அதுவே ஒரு சிலுவை மரம் மாதிரி. இப்போ திடீர்னு எல்லாம் முடிச்சு கமிட்மெண்ட்லாம் முடிச்சு கொஞ்சம் இலைப்பாருனோன்னே இந்த வலுசர்பம் வருது. இயேசுவின் நாமத்தில்
தம்பிக்கு தரோம், பாப்பாவுக்கு இது கிடைக்குது அப்படி இப்படின்னா உடனே அவன் கேர் ஆகிடுது விசுவாசிக்கு. அது ஒரு மயக்கம். அப்போ என்ன ஆகுது? மேய்ப்பு இல்லாதபடி நான் இங்கே மேய்ப்பன் இல்லாத பண்ணிவிடுவான். இந்த காரியம் கற்றலை வந்ததுன்னு போட்டுருவானே தவிர சின்ன அந்த பாழாய் போன படுகொலிருந்து தூக்கி வந்த மேய்ப்பனுக்கும் இவனுக்கும் தொடர்பு அற்று போய்விடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இருக்கிற எக்ஸிஸ்டிங் சர்ச்சோட டிஸ்டர்ப் பண்ணி விட்ருவான். எதையாவது ஒன்று பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணி நாங்கள் எல்லாம் எளியவர்கள், ஏழைகள், அவர்லாம் பணக்காரு, அவருக்கு ஃபாரின்லேருந்து வருது, யூரின்லேருந்து வருதுன்னு என்ன சொல்லி என்னென்னமோ பண்ணி அவன் திசை திருப்பிடுவான். இதுக்கு BMW கார் பின்னாடி போவோம் இல்லையா? இது சாமானியமான விசுவாசியே. இது கட்சியில் இதுவும் சேர்ந்து அதுவும் சேர்ந்து அவன் கமிஷன் வாங்கி நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். இது பார்த்தா மறுபடியும் எந்த விலங்கு போடப்பட்டதோ அந்த விலங்குக்குள்ளே இருக்கும், மறுபடியும் சிறை இருப்பு. அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தால் அது பரலோகம் போயிடும், கண்ணை மூடிடும். ஷாக் இல்லையா? டக்குன்னு எழுந்துச்சி வர முடியாது. நல்லா இருந்த இடத்த விட்டு உழைச்சின்னு போனோமே, இஸ்ரவேலே உன்னை நீ கெடுத்து கொண்டாய், ஆனால் எடுத்து உனக்கு சகாயம் உண்டு. என்ன சகாயம்? கட்சியில் எப்படியா? அநேக மேய்ப்பர்கள் வருகிறாங்களாம், திராட்சை தோட்டத்தை நாசம் பண்ணுறானா, பங்கை காலில் போட்டு மிதிக்கிறான், மறுபடியும் வனாந்தரத்தில் கொண்டு வந்து விட்டு போயிட்டான். ஆரம்பத்தில் எப்போ நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்க? ஐயா இந்த நோய் இருந்தது, இந்த பேய் இருந்தது, இந்த பலவீனம் இருந்தது, இந்த எந்த பிரச்சனையும் உனக்கு ஆரம்பித்ததோ அதே பிரச்சனையில் என் புருஷன் குடிகாரன் ஐயா, கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், என் மனைவி பொல்லாத ராட்சசி, இப்போது ரட்சகி ஆயிட்டான், இவன் பரிசுத்தவன் ஆயிட்டான். இப்போ இந்த மாதிரி அநேக மேய்ப்பர்கள் உள்ள வந்து திராட்சை தோட்டத்தை அழித்து பங்கை காலால் மிதித்து பிரியமான பங்கை வனாந்தரமாக்கி இப்போ என்ன செய்து தவப்பு நுட்டக்கூடிய பிள்ளை ஆரம்பிச்சிடறான். தாய் செஞ்ச அந்த அட்டூழியத்தை இப்போது மகள் ஆரம்பித்து விட்டுறான். நடுவில் காரணகர்த்தாவை விலக்கேற்றி வச்சவன் இவன் தான். யார்? அநேக மேய்ப்பர்கள். ஏன் அநேக மேய்ப்பர்கள் ஐயா? ஏன் அநேக மேய்ப்பர்கள்? அது ஃபேஷன் ஆயிடுச்சு. உங்கள் வீட்டுக்கு 5 பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணால் என் வீட்டுக்கு 5 பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணான். உங்கள் வீட்டுக்கு 5 தானே வந்தால் என் வீட்டுக்கு 7 வரம் பாரு சாயங்காலம். இந்த ரசவாங்கம் காசு மாட்டின்னு முழிக்கும், அது பிச்சு 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 எல்லாருக்கும் போட்டு போட்டு எங்கே இருக்கிறதும் வந்துடுது. 2 வாட்டி கொடுக்காது விட்டு பாரு, வரான பாரு, மேய்ப்பன் வருவான், உண்மையான மேய்ப்பன் வருவான். ஆடுகளுக்காக பட்சமாக இருக்கிறவன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குற மேய்ப்பன் வருவான். அந்த மேய்ப்பனை கண்டால் தான் இதுக்கு ஆக மாட்டேன். அவன் வந்து சும்மா இருக்க மாட்டான், சத்திய வழியை போதிப்பான். திராட்சை தோட்டம் அழிக்கப்படாமல் இருக்கணும், முல்லையேடு கல்லையேடு குழி நரிகளுக்கு விலக்கிப்பார், சிறு நரிகளுக்கு விலக்கிப்பார், இதை பண்ணு அதை பண்ணு, ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டு அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு. சும்மா இருக்கிறான் அந்த மனசு. பார்த்தாலே கடுங் 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 கோபம் வந்துடும். திராட்சை தோட்டம் ஐயா, BMW ஐயா, அவன் திரும்பி சொல்லுவான், இவன் வேணுமா அவன் வேணுமா? தம்பிக்கு அண்ணா நகரில் வீடு, அடையாரில் வீடு, அம்ஜிகாரில் வீடு. நான் கட்சியில் தேவனுடைய வீட்டை விட்டுட்டு அவன் அந்த தசமாக வாங்கிலாம் அவன் சாப்பிட முடியாது. இவன் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டான் அவனுக்கு. இவன் அதனால தான் ஒருத்தையாக வந்து அவன் நம்ப மாட்டான்னு சொல்லி அவன் ஒரு டீமோடு வருவான். ஒரு கும்பல் புறப்பட்டுருக்குதுன்னு அன்றைக்கே போட்டிருக்கு பாருங்க. அநேக மேய்ப்பர்கள், ஒன்று நான் சொல்ல ஐயா வசனம் சொல்லுது, அநேக மேய்ப்பர்கள் வந்து திராட்சத்துக்கு எடுப்பாங்க. ஏன்? உனக்கு என்று எழுப்பப்பட்ட மேய்ப்பனே சட்டை பண்ணுறது இல்லை. எனக்கு தெரியலாம், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். அந்த போதகர் எங்களை அடிமைப்படுத்த நினைக்கிறார். ஒன்றும் கிடையாது, மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறேன். அதான் பவுல் கட்டுங்கோமாயிடுறார். கலத்திய சபத்தை உங்களை மயக்கினவன் எவன்? அப்படி போயிட்டு வரத்துக்குள்ளே ஒருத்தர் உள்ள வந்துட்டான். எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாம் வச்சா மறுபடியும் 4 நட்சத்திரம் பார்க்க போயிட்டான் நம்மால். பவுலுக்கு எப்படி இருக்கும்? உங்களை எப்படியெல்லாம் ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் நிறைவேறது என்ன? உங்களை சத்தியத்திட்டு மயக்கினவன் யார்? என்ன நடக்குது? ஓன் கத்துறார்ப்பா. கலாத்திய சபையை அவ்வளோ பாரமாக அவர் எடுத்து வந்தார். கொஞ்சம் கேப் விட்டால் உடனே உள்ளே வந்துடுறான். அதுலேருந்து தான் சொல்கிறார், யாரையும் உள்ளே சேர்க்காதீங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிடுறார். பவுல் அடிக்கலார். சவுலாக இருந்த பவுல் தான் எவ்வளோ அடிபட்டு உதப்பட்டு சபைகளை கட்டுறார். அவர் அந்த சரீர பிணியை காட்டிலும் ஆவிக்குரிய ரீதியில் எவ்வளோ போராடி ஒவ்வொரு ஆத்மாவை கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள்ளே, இந்த சுவிசேஷத்துக்குள்ளே, இந்த உபதேசத்துக்குள்ளே, சபைக்குள்ளே இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், அது விழிப்புணர்வு மட்டும் செய்யலை. அப்படி செய்து விட்டு அவர்களை உள்ளே கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களுக்கு எல்லா ஆவிக்குரிய சவரட்சிகளையும் கொடுத்து விட்டு அப்படி போயிட்டு இப்படி வரத்துக்குள்ளே பார்த்தா நம்மால் வேறு சுவிசேஷம் சொல்கிறான் பவுலுக்கு. அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது.
வேறு சுவிசேஷத்துக்குள்ளே திசை திருப்பினவன். இப்போ முதல்ல நம்ம ஒன்று சொன்னோம், இவன் வேறு வருஷனில் அவன் ஸ்டைலில் சொல்கிறான். டேய் என்னடா இது, முதல்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பவுலுடைய நிலையை யோசிச்சு பாருங்கள். அவர் கேட்குறார், வேறு சுவிசேஷம் உங்களுக்கு திசை திருப்பின அவன் அப்படியே கிளிப்புள்ள மாதிரி சொல்கிறான். நெகட்டிவ் விஷயத்த அவ்வளோ கிளிப்புள்ளத்தனமாக சொல்கிறான். ஏன்? அதனால தான் சொல்லுகிறது, அநேக மேய்ப்பர்களுள்ளே பூந்துட்டாங்க. நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருத்தெழுந்து அடைந்து உன்னை வழிநடத்த தேவனாய் கர்த்தரை துதிப்பீர்கள். ஒரே மந்த ஒரே மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறான்? ஆடுகளை புல்லுள்ள இடங்களை கொண்டு செல்லுகிறான், தண்ணீரண்டிலே நடத்துகிறான், அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை தருகிறான், அதுக்கு வேண்டிய தாகத்தை தீர்க்கிறான். அது மரலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அது பொல்லாப்புக்கு அஞ்சாத அளவுக்கு தைரியத்தை கொடுக்குறான். இது நெகட்டிவ் தைரியம் வருது, பார்த்து கொள்ளலாம். சுத்தமாக சொல்லுகிறேன், மனசாட்சியோடு சொல்லுகிறேன், சுவிசேஷ ஊழியங்களுக்கு நான் எதிராளி அல்ல. சுவிசேஷ ஊழியத்தின் மூலம் தான் ஆத்மாக்கள் ரசிக்கப்படுகிறார்கள். எந்த சுவிசேஷத்தையும் மனசில் வைத்து சொல்கிறேன்னு நினைக்க போகிறீங்க, அதெல்லாம் இல்லை. சபைக்குள்ளே நடக்கிறது. காஞ்சொரி முட்களும் வரக்கூடாது சபைக்குள்ளே. விசுவாசிகள் சுவிசேஷம் ஞானஸ்தானம் கொடுத்தோன்னு சுவிசேஷ ஊழியத்துக்கும் விசுவாசிக்கு இருக்கிற இணைப்பு இப்பொழுது சபைக்குள்ளே காணப்படுகிறது. அப்படி பாவியாக இருக்கிற வரைக்கும் சுவிசேஷ ஊழியத்தின் பின்னே போய் கொண்டிருக்கிற மனுஷன் இப்போ நீதிமானாக்கப்பட்டு விசுவாசியாய் மாறி இப்பொழுது தேவனுடைய புது சிருஷ்டியாய் மாறுகிறான். இப்போ சபையின் உபதேசத்துக்குள்ளே வந்து விடுகிறான். சுவிசேஷ சத்தியங்கள் வேறு. எப்போவுமே எல்கேஜி டீச்சரை பார்த்தா சந்தோஷம் இருக்கும், பரவசம் இருக்கும், ஒரு கனம் செலுத்தலாம், தவறு இல்லை. சும்மா உட்காந்துனே இருந்தால் என்ன ஆகுறது? வளரணும் இல்லையா? அதுக்கு தான் இப்படி தள்ளின்னு வர்றது. கர்த்தருக்கு தள்ளின்னு வந்து சபையில் சேர்க்குறார். அனுதினம் கர்த்தர் சபையில் சேர்க்கிற ரட்சிக்கப்பட்டவர். எதுக்கு? அதான் கற்றுக்கொண்டானே, இயேசு தான் தெய்வம்னு போக வேண்டியதானே. அப்படியே ஏன் சபையில் சேர்க்கிறார்? அவன் பரலோகம் வந்து சேரணும், வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்காகத்தான் இப்பொழுது தோட்டத்து எப்படி அழிக்கப்படுகிறது, எப்படி பராமரிக்கலாம், எப்படி காத்துக்கொள்ளலாம் என்பதை மட்டும் பார்த்தோம். நாளை காலை தேவ சித்தமானால் நாம் கொடிகளை குறித்தும் சாயந்தரத்தில் கனிகளை குறித்து பார்த்து திராட்சை தோட்டத்தை குறித்து கர்த்தர் கொடுக்குற மிகப்பெரிய வியாக்கியானத்தையும் வெளிப்பாடுகளையும் நாம் கேட்டு பெற்று ஆசீர்வதிக்கப்படுவோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலை இறங்குவீராக. நீ சொன்னதை சொன்னேன், ஆசீர்வதியும் பலப்படுத்தும், சபை காத்துக்கொள்ளும். இயேசுன்ற தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முளைப்பு நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை செய்ய சகல பாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுக்கு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஞான ஐக்கியமும் நம்ம நேரோட்களும் சதாகாலம் சில பிரசோதனைகள் இருப்பதாக. ஆமென். ஆமென். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.